ஜெய் குருதேவ். நம்ம எல்லாருமே ஹிமாலயாவில் இருக்கிற ரிஷிகளோட ஆக்ஞான அதனால தான் நம்ம பூமிக்கு வந்தோம். இது உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை இப்போ சொல்கிறதுனால அப்பப்போ நினைவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம். நாம் என்ன செய்கிறோம்? நம்மளோட கிரேட்னஸ்ன்னு நினச்சிக்கிறோம். நம்மளோட கிரேட்னஸ் எதுவுமே இல்லை. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்டமாக உபதேசங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லித்தரா. இப்போ கிளாஸில் டீச்சர் ஒரே படத்தை எல்லாருக்கும் சொல்லித்தரார். மாறுதல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுறதுல இருக்குது. ஒருத்தர் நன்னா ரிசீவ் பண்ணிக்கிறா, ஒருத்தர் சரியாக பண்ணிக்க முடியல. அந்த சின்சியாரிட்டியோட ரிசீவ் பண்ணிக்கிறது தான் காரணம். யோக வித்தையிலையும் இதே ப்ராசஸ் தான் நடக்கிறது. நாம் குறிப்பிட்ட ஃபேமிலியில் அப்பா அம்மா சிச்சுவேஷன் எல்லாம் பிளான்டு தான் பண்ணி தான் வந்திருக்கோம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் ஒரு பக்கம் போயிடுது. எப்படி அப்படின்னா, இன்டர்மீடியட்டில் அப்பா அம்மா கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறா. எதுக்கு சேர்க்குறா, எந்த கிளாஸு எங்கே, இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டு இருக்கிறது போல தான் நாம் கூட இருக்கோம். நிறைய ஜென்மங்கள் நமக்கு ரிஷி கொடுத்து பூமியில் பிறந்து இருக்கோம். நாம் பிறந்து இங்கே என்ன செஞ்சோம்? என்ன பர்பஸ்க்காக வந்தோம்? அதெல்லாம் நமக்கு தெரியல. எப்படி காலேஜில் போய் அந்த பையன் எந்த கிளாஸு எந்த சீட்டு எங்கே போய் உட்காரணும்னு தெரியாமல் இருக்கானோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். ரிஷிலாம் எல்லா விவரம் தெரிஞ்சு நமக்கு ஜோதிஷ சாஸ்திரம் மந்திர வித்யை யஜ்யம் எல்லாம் சொல்லி தந்து கொடுத்துருக்கா. நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்? we have to learn. ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் எல்லாம் நன்னா பரிபூர்ணமாக புரியும், எல்லா விவரமும் தெரியும். அது மாதிரி தான் லைஃப்பும். செஸ் எப்படி இருக்குது? செஸ்ஸில் இருக்கிற காயின் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டு அது தெரியணும். செஸ் ஆடும்போது நம்மளோட கவனம் அதுலேயே இருக்கணும். ஆப்போசிட்டில் ஆடுறவா அவள் மூமெண்ட்ஸு கரெக்டாக எப்படி பண்ணுறா பார்த்து நம்ம இம்மிடியேட்டாக அதை இது பண்ணணும். அவளோட மூமெண்ட்ஸு தெரிஞ்சுக்கணும். குதிரை மூமெண்ட்டு பிஷப் மூமெண்ட்டு வேறு வேறு. குதிரை யானை மாதிரி இருந்தால் எப்படி? டைம்ஸு ரூல்ஸு. உன்னோட ரூல் என்ன, நீ எந்த பிளேஸில் இருக்க, அது என்னன்னா அதுவே நமக்கு தெரியணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறா, நேச்சர் நோஸ் வேர் யூ ஆர், எந்த கிளாஸில் இருக்கோம் அப்படின்லாம் தெரியணும். நம்ம ரிஷியோட பிரேரணையினால தான் வந்திருக்கோம். என்கிட்ட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பண்ணி சீட்டு கிடச்சி வந்துட்டோம். கிரேட்டு தான். சீட்டு எப்படி காலேஜில் கஷ்டப்பட்டு கிடச்சி
சேர்ந்துட்டான்னா அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறது ரொம்ப அவசியம். மனுஷ சரீரம் நம்ம கிடச்சிருக்கே, அது ரொம்ப கிரேட்டு. தேவதைகள்லாம் கூட அந்த மனுஷ சரீரம் வேணும்னு ஆசைப்படுறா. மனுஷ ஜென்மம் இத்தனை நாள் கிடச்சிருக்கு, நீ என்ன பண்ணின? ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். எதற்கு இந்த ஜென்மம்னு தெரியாமலே சொசைட்டி நமக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு கார் இருக்குது. காருக்கு ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறா. அப்போ ஊருக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு, எனக்கு டைம் இல்லை, காரில் பெட்ரோல் போட்டிருக்கேன்ப்பா, சாவி தரேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த ட்ராவல் பண்ணின்னு போனவனுக்கு காரில் ஏறி உட்காடுறான். அவனுக்கு கார் ஓட்ட தெரியும், அந்த ஊரோட ரூல்ஸு தெரியும், டிராஃபிக் ரூல்ஸு தெரியும். ஆனால் அவன் எந்த டிஸ்ட்ரிக்ஷன் போகணும் அது தெரியாது. சுற்றி 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 வரான். ஏன்னா இது இப்போ எந்த இடம் போகணும்னு தெரியலையே. லட்சியத்தோடு நம்ம பிறந்திருக்கோம். அந்த லட்சியத்துக்கு போகலைன்னா ஒரே குழப்பந்தான். லட்சியமே இல்லாத அவளை பார்த்தா சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. சில சமயம் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு, நானே பார்த்துக்கிறேன் அப்படிம்போம். அதாவது சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியர் கேரக்டரை தெரிஞ்சு அவரை அவரோட சபையில் வச்சுக்கிறார். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சாவித்திரி சாதனையை பற்றி சொல்கிறார். சாவித்திரி சாதனையில் 5 லட்சியம் இருக்குது. மூலாதாரத்தில் போகிற சுவாசத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணினா பொலிட்டீஷியன் வருவா. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தி அவள் எந்த லைனில் வரணுங்கிறத நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். கார்த்தால 6 மணிலேருந்து 6:40 வரைக்கும் 600 சுவாசம் மூலாதாரத்தில் இருக்குது. கார்த்தால 6:40லேருந்து மத்தியானம் 1:20 வரைக்கும் சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் இருக்குது. அப்போ ஃபைனான்ஸில் அவள் கெட்டிக்காராளாக இருப்பாள். ஃபைனான்ஸ்னால் பணம் மட்டும் இல்லை, நமக்கு தேவைப்படுற சாமான் தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட சமயத்தில் கிடைக்கணும். ராத்திரி 12 மணிக்கு ஐஸ் வாட்டர் வேணும்னா கூல்ட்ரிங்க்லாம் ஏதாவது வேணும்னா வெளியில் போகணும், அது கிடைக்குமா? உனக்கு தேவைப்பட்ட போது அது கிடைச்சாக்க அது சமயத்தில் கிடைக்கிற வஸ்து, அதை நமக்கு சரியான தேவைக்கு கிடைக்கிறதுன்னு நினச்சிக்கலாம். கார்த்தால 6:40 சுவாசம் இருக்கும். அப்சர்வ் பண்ணும்போது பிருத்திவி மேலே அத்தாரிட்டி கிடைக்கும். அதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான்னு சாய்பாபா சொல்கிறா. 6:40லேருந்து மத்தியானம் 1:20 வரைக்கும் ஃபிக்ஸ்டு டைம் சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகும். எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். யூஎஸில் சன்ரைஸ் அங்கே மூலாதாரம் கார்த்தால 6 மணிக்கு சன்ரைஸ் ஆச்சுன்னா அப்போ மூலாதாரம் 6 to 6:40. இப்போ கார்த்தால 6:40லேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நம்ம எல்லாருமே எப்போதும் ஆக்டிவாக இருப்போம். அப்போ எல்லாத்தையும் சாமான்கள்லாம் சேகரிக்கிறது ரொம்ப பீக் ஹவர்ஸாக இருக்கும்.
மத்தியானம் 1:20லேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் சரியிடுது. சயின்டிஸ்ட் இதை ரொம்ப உபயோகப்படுத்திக்கிறா. அனலிட்டிக்கல் பவர் தரும். எட்டு மணிலேருந்து மிட்நைட்டு 2:40 வரைக்கும் அநாகத சக்கரம். வெரி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். சாதனைக்கு ரொம்ப நல்லது. நாம் ஏன் பிறந்தோம்? டிராஃபிக் ரூலை யோகி ரூலாக எப்படி மாற்றிக்கிறது? மெதுவாக கவனிப்போம். 2:40லேருந்து 3:45 வரைக்கும் விசுத்தி சக்கரம் 1000 சுவாசம். அற்புதமான பவர் ஃபார் மந்திர ஜபம். அதான் பிராமி முகூர்த்தம்பா. அப்போ ஜபம் நீ செஞ்சது போல் மற்ற டயத்தில் மற்ற நேரத்தில் பண்ணியிருக்க முடியாது. மூணு 45லேருந்து 6 மணி வரைக்கும் சகசிரம். நம்ம சரீரத்தில் 21,600 சுவாசம் பர் டே நடக்கிறது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் மிருத்யு வராது. ஸ்பீட் ஆஃப் லைஃப் இருந்தால் வயசு அதிகம் ஆகாது. ஒரு ட்வின்ஸ் இருந்தால், பிருத்வியில் ஒரு பையன் இருந்தான், இன்னொரு பையன் அவன் சூரியனோட லிங்க் ஆகி சுத்திருந்தான். மூமெண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அவன் அப்படி போயிட்டு வரும்போது அவனோட வயசு 22 தான் இருந்தது. பூமியில் இருந்த பையனுக்கு வயசு 42 ஆச்சு. சங்கல்பங்கிறது சுவாசத்தோட கனெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி வெளிக்கிரகத்தோடு இருக்கும்போது ஏஜ் அதிகமாகாது, குறைவும் குறையாது, அப்படியே இருப்பாள். இது எக்ஸின் பராடாக்ஸ் கிரகம் போய் அவர் சொல்கிறார். பிரீத்தோட சங்கல்பம் இருந்தால் யூ நோ யுவர் ஸ்பீடு. சனத்குமாரெல்லாம் அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தா. மறுபடியும் சொல்கிறேன், காலம்பரை 6லேருந்து 6:40 மூலாதாரம் 600 சுவாசம். 6:40லேருந்து 1:20 வரைக்கும் சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகும். நிரந்தரமாக நினைவுபடுத்திக்கணும். என்ன பண்ணணுன்னா, சாதனை ரொம்ப முக்கியம் இல்லை, மானசிக ஸ்திதி இம்பார்ட்டண்ட். மென்டல் ஸ்டேஜ். யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மற்றவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நோ. மத்தியானம் 1:20லேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் மணிப்பூரகம். ஆறாயிரம் சுவாசம். ராத்திரி 8 மணிலேருந்து
விடிய கிளம்புற 2:40 வரைக்கும் அநாகதம் 6000 சுவாசம். 2:40 மிட் நைட்லேருந்து 3:45 வரைக்கும் விசுத்தி 1000 சுவாசம். 3:45லேருந்து காத்தால 6 மணி வரைக்கும் சகசிராரம் 1000 சுவாசம். உனக்கு உன்னை பற்றி தெரியணும் அப்படின்னா அது வரைக்கும் நீ பர்ஃபெக்டாக உன்னோட வேலையெல்லாம் பண்ணணும். உனக்கு சொசைட்டி தந்துள்ள ரெஸ்பான்சிபிளை அப்புறம் நன்னா பண்ணணும். இதோட நன்னா பண்ணுறதுக்கு முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணணும். பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக பண்ணணும். பிரதரா, சிஸ்டரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா உற்சாகத்தோடு செய்யணும். கர்மாவை விட ஞானி கிரேட்டு. ஞானியை விட யோகி கிரேட்டு. வேலையை நீ நிரந்தரமாக ஜாஸ்தி எடுத்துக்கணும். எப்படி? உற்சாகம் வர வச்சுக்கணும். உற்சாகம்தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. 2 பேர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டுருக்கா. அப்போ நாரதர் அந்த பக்கமாக வரார். அவள் நாரதர்கிட்ட கேட்குறா, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வேறு லோகத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன நீங்கள் போகிறல, நாங்கள் எப்போ எங்களுக்கு ஜென்மா சித்தியாருது அப்படின்னு கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு. அதனால் என்ன கேட்குறேன் அப்படின்னு அவர் போயிட்டு கேட்டுட்டு வர்றார். கேட்டுட்டு வந்தோடனே முதல்ல இருக்கிறவன் கேட்டேலாம் என்ன அப்படின்னு. ஆமாப்பா கேட்டேன். உனக்கு சித்தியாகிறதுக்கு 4 ஜென்மம் ஆகும். என்னது 4 ஜென்மமா? இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே கிளம்பி போயிட்டான். அப்புறம் 2வது மனுஷன்கிட்ட வந்தார். அவர் நான் முதல் ஆள் இப்படி போயிட்டான்ப்பா, எனக்கு சொல்கிறதுக்கே மூடு இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ பாட்டு பண்ணு அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கோ, நான் என்ன இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அத்தனை இலை வரைக்கும் நீ இருக்கணும், அப்புறம்தான் சித்தி ஆவ அப்படின்னா. அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். இந்த காட்டில் எக்கச்சக்கமாக மரம் இருக்குது. எல்லா மரத்தையும் சொல்லலையே, அவன் இந்த மரத்தை மட்டும்தானே சொன்னார். அப்போ சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப டான்ஸ் ஆகி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆகாசவாணி வருது இம்மீடியட்டாக. உனக்கு சித்தி ஆச்சுப்பா, கவலையே படாத, நீ சித்தி ஆயிட்ட அப்படின்னா. எப்படி அப்படின்னா, இவனோட உற்சாகம், அந்த ஃபுல் ஆஃப் என்தியோசியசம் வேணும் ரொம்ப. வெளியில் சுச்சுவேஷன் எப்படின்னா இருக்கட்டுமே, ஆனால் உள்ளே இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு அது ரொம்ப ஊக்கமாக என்தியோசியஸ்டிக்காக இருக்கணும். யானி காணிச்ச பாப்பான்னு நம்ம பிரதட்சண மந்திரம் சொல்கிறோம்ல, தட்சிணம் பிரதட்சணம். நம்ம எல்லாருக்கும் இதனோட டிஃப்ரென்ஸே தெரியல. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம், காலேஜில் சேர்க்கணுன்னா தட்சணை எவ்வளோ கொடுக்கணும்? அந்தந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். நான் கையில் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் முடியுமா? பிரதட்சணம்னா என்ன? கிளம்பி போய் திரும்பி அதே இடத்துக்கு வர்றது தான் பிரதட்சணம். ஒரு நம்ம 1,25,000 பேரை யோகியை நம்ம தயார் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை பண்ணுறோம்.
என் மூலமாக குரு வேலை பண்ணுற மாதிரி உன் மூலமாகவும் குரு வேலை பண்ணுவார். அந்த எல்லாருமே யோகி ஆகணும். ஒரு யோகி இருந்தால் அந்த இடத்துல ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியறது அப்படின்னு புக்கு யோகிலாம் பண்ணினதை ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸர், பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இவெல்லாம் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி 600 யூனிவர்சிட்டியில் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் தியானம் பண்ணாலே எந்தவித சங்கடமும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை பற்றி ரிசர்ச் இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பாருங்க. 6000 பேஜ் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கா. மாடர்ன் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் முன்னாடியே ரிஷியெல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம பாரத தேசத்தை யாருமே வெல்ல முடியாது. பகவான் மேலே அவ்வளோ அபிமானம். நம்ம எல்லாருக்கும் தீவிரமான சங்கல்ப சக்தி வேணும். யூ ஆர் டூல்ஸ் ஆஃப் மாஸ்டர். அதாவது இங்கே சொல்லித்தரதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். இதை குரூப்பாக பண்ணணும். உற்சாகம் வரவழைச்சிக்கோங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். குரூப்பாக பண்ணணும். நீட் ஆஃப் த ஒர்க். மானசிக ஸ்திதி வேணும். எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், கைடன்ஸ் ஆஃப் குரு. எப்போ நீ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலோ குரு உன் மூலமாக பேசுவார். அதனால் நீ பேசுகிறது ரைட்டாக தான் இருக்கும். அவர் உன்னை கைட் பண்ணும்போது எப்படி தப்பாகும்? கரிஷ்யே வச்சனம் தவ. தஸ்ய வாச்சக பிரணவக அப்படிம்பா. உன்னோடையதுன்னு எதுவுமே இல்லை. டீப் பிரீத் எடுத்துக்கோ. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஓம் குருவுக்கு பிரதிகாவாக சொல்லியிருக்கு. சூரிய சக்தி 7 வியாதிகள் இருக்குது. ஓம் பூர் புவக ஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசே தீமிகி தியோ யோனக பிரச்சோதயாத். இந்த சாதனையெல்லாம் சேர்ந்து செய்யுங்கோ.
என்னென்னா இப்போ இருக்கிற காலத்தில் வெளியில் வீட்டுக்கு போனவா வெளியில் வராளாங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இது நீ எல்லாருக்கும் சொல்லணும். 21 ஓம்காரம் பண்ணணும். எப்போ ஓம்காரம் குருவுக்கு நாமத்துக்கு பிரதீக 21 ஓம்காரம் சொல்லிடுத்துனாலே பர்மிஷன் வந்துடுத்து. ஓம் புகூர் ஓம் புவக ஓம் சுவக ஓம் மகக ஓம் ஜனக ஓம் தபக ஓம் சத்தியம். அப்போ நாபி மண்டலத்திலேருந்து தத் சவிதூர் வரேண்யம், பிரெயினில் பர்கோ தேவசிய தீமகி, அநாகதத்தில் தியோ யோனக பிரச்சோதயாத் அப்படியாக மாறுறது. சூரிய சக்தியோட தியரியை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சரீரமே எலக்ட்ரிக்கல் மிஷின். எலக்ட்ரிசிட்டியை டாமினேட் செய்கிற சக்தி சூரியன்கிட்டேருந்தே வருது. நம்மளை டாமினேட் பண்ணுற சக்தி சூரிய சக்தி. இதை தான் சாவித்திரி சக்தி அப்படிங்கிறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சக்தி ஓஜஸ் தேஜஸ் வர்ச்சஸ் ஆறுது. இப்போ குண்டலினி சக்தியை பற்றி மெதுவாக தெரிஞ்சுப்போம். பிரபஞ்சம் எலக்ட்ரிசிட்டியால் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம சரீரத்தை கூட எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதனால தான் இசிஜி இஇஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எல்லாம் பண்ணுறா. அங்கேருந்து தான் கிடைக்கிறது. அதை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னர் யாத்திரா பண்ணும்போது ஆல் எலக்ட்ரிசிட்டி சயின்டிஸ்ட் சோலார் எனர்ஜியாக பயன்படுத்தி ராக்கெட்டுக்கு அனுப்புகிறா. காயத்ரி இஸ் எலக்ட்ரிசிட்டி. காயத்ரி செய்யும்போது எலக்ட்ரிசிட்டி சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. ஓஜஸ் தேஜஸ் வர்ச்சஸ். வீட்டில் நம்ம ஸ்விட்சு போட்டால் ஃபேன் லைட்டு எல்லாம் வருது. அதுபோல தான் நம்ம சூரியனோட லிங்க் வச்சுட்டா இதில் ஆச்சரியமே ஒன்றும் இல்லை. ரிமோட்டு கண்ட்ரோல் உள்ளுக்குள்ளே ஆனால் சவுண்டு கண்ட்ரோல் ஆகும். உள்ள சவுண்டு பூட்டாக இருக்குது. சவுண்டு லாக் சரீரத்தில் இருக்குது. லாக்கு சரீரத்தில் இருக்குது. அதனால் சவுண்டு வெளியில் வரல. ஓப்பனிங் பண்ணுற டெக்னாலஜியே காயத்ரி மந்திரம். நம்ம எங்கேயோ மனசு வச்சு காயத்ரி மந்திரம் செஞ்சால் என்ன லாபம்? காயத்ரி சவுண்டு எனர்ஜியை மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் இன் யுவர் பாடி. காயத்ரி இஸ் எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன் இன் அவர் பிரெயின். உண்மையாகவே ஒருத்தர் செத்து போயிட்டா அப்படின்னா ஆனாலும் பிரெயின் டெத்து ஆகிறதுக்கு 4-5 மினிட்ஸ் ஆறுது. கிளினிக்கல் டெத்துக்கும் பிரெயின் டெத்துக்கும் 5 மினிட்ஸு 4 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது ஏதேனும் ஒரு ஆர்கன் கொஞ்சம் சரி பண்ண முடியும்னா செய்ய முடியும். சயின்டிஸ்ட் இதை விதவிதமாக ட்ரை பண்ணுறா. இது எல்லாமே 24 அக்ஷரம் 3 வியாகுதியில் மொத்த யோகி சயின்ஸும் இருக்குது. சாவித்திரி சாதனா சூரியன்டேருந்து
பிராணசக்தியை சுவீகரிக்கும். யூ ஆர் சாண்டிங் த மந்த்ரா, எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகுது. அதாவது சாவித்திரி சாதனாக்கும் குண்டலினி சாதனாக்கும் 4 லெட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓம் பூர் புவக ஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இது காயத்ரி. சாவித்திரி பிராணசக்தி கொடுக்கும். ஓம் பூர், ஓம் புவ, ஓம் ஸ்வக, ஓம் மக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். டிஃப்ரென்ஸ் புரியுறதா? காயத்ரி பண்ண உடனே எலக்ட்ரிக் இம்பல்சஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஓம் பூர், ஓம் புவக, ஓம் சுவக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இந்த மாதிரி ஓம்காரம் எல்லாத்தோட சேர்த்து சொல்கிறோம். பிராணசக்தி, மூளைக்கு பிராணசக்தி வேணும். இதை ஒரு மாலை பண்ணுங்கோ. எப்படி சொல்லணும் இன்னொரு தடவை திருப்பி சொல்கிறேன். ஓம் பூர், ஓம் புவக, ஓம் ஸ்வக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லும்போது மண்ணிலேருந்து வந்த தாமரை புஷ்பம் சூரியனோட இதனால் அது நன்னா ஒரு பெரிய புஷ்பமாக ஆறுது. நம்ம சரீரம் கூட ஒரு புஷ்பந்தான், கமலாலயம். எப்படி சுவாசத்தோட ஆக்சிஜனோட பிராணசக்தி நம்ம ஹிருதயத்துக்கு போகிறது, ஆக்சிஜன் தேவைப்பட்ட ஜட பதார்த்தம் அங்கு பியூரிஃபை ஆகி அப்போ இம்ப்யூரிஃபைடு பிளட்டை நமக்கு ஹார்ட்டு லங்ஸுக்கு அனுப்புறது. லங்ஸு அல்ல அங்கே சுவாசித்து ஆக்சிஜன் கிடச்சி அது பியூரிட்டி ஆகுது. நம்மளுடைய நிறைய உடம்புக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயின் எதனால் வருது இப்போ புரியுறதா? குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, ஸ்ட்ரெயின் கிடையாது. ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு ஆக்சிஜன் போய் பிளட்டு எப்படி பியூரிஃபை ஆகுதோ அதேமாரி நம்மளுடைய நெகட்டிவ் நியான்ஸ் நம்ம சுற்றி இருந்தாக்க இம்ப்யூரிஃபைடாக நமக்கு தாட்டெல்லாம் வருது. ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகிறது, லங்ஸ்லேருந்து பிரெயின் போகிறது, அது வேலை பண்ணுறது. நம்மளை சுற்றி இருக்கிறவா நிறைய பேர் டென்ஷனாக இருந்தா அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு இதே பிரபாவம் ஏற்பட்டு நமக்கு வேண்டாத ஆலோசனை வருது. சயின்டிஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கா. பிரெயினில் இம்ப்யூரிட்டியால் டென்ஷன் ஆகுது. பிளட்டு சரீரத்தில் பிரவாகம் ஆகுது. மூக்கு சுவாசம் ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, ஹார்ட்டுக்கு போய் பியூரிஃபை செய்கிறது. த சேம் ப்ரொசீஜர் தான் ஃபார் தாட்ஸ் ஆல்சோ. ஓம் பூர், ஓம் புவக, ஓம் சுவக, ஓம் மகக, ஓம் தபக, ஓம் ஜனக, ஓம் சத்யம் அப்படிங்கிற போது பிராணசக்தி பிரெயினில்
வருவதை கவனி. பிரெயினில் கூட 4 ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அது முன்னாடி பின்னாடி 2 சைட்லேயும். மனசு தலையில் இருக்குது. சாவித்திரி சாதனை ஆரம்பிக்கும்போது ஓம் பூர் அப்படிங்கும்போது பிராணசக்தி தலையில் வராது. ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்குது. உள்ள பிராணசக்தி பிரெயினில் பியூரிஃபை ஆகி தாட்டு பிட்யூட்டரி கிளாண்ட், பியூனியல் கிளாண்ட் அதுதான் வெளியில் வருது. இதெல்லாம் ஆனால் முன்னாடி போகிறதுக்கு ஒன்றும் டூல் கிடையாது. ஓம் பூர் அப்படிங்கும்போது மூலாதாரம், ஓம் புவக சுவாதிஷ்டானம், ஓம் மகக மணிப்புரகம், ஓம் ஜனக அநாகதம், ஓம் தபக விசுத்தி, ஓம் சத்யம் ஆக்ஞா அப்படிங்கும்போது பிரெயினில் போகிறது. இதுதான் சாவித்திரி சாதனை. இதெல்லாம் கிளாண்ட்ஸில் இருந்து வேலை பண்ணுறது. பிராணசக்தி சக்தியம் ஆக்சிஜன் நமக்கு ஹார்ட்டில் போய் பியூரிஃபை ஆகுது. பிராணசக்தி தாட்டில் போய் பியூரிஃபை ஆகுது. பிராண கிளான்ஸ் அது கிளான்ஸ் எல்லாம் ஹார்மோன்ஸ் ஆறுது. சூரிய கிரகணம் பிராணசக்தி சூட்சுமம் ஸ்பைனல் கார்டில் வருது. சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸு கிட்ட இருக்கு. இட பிங்கள கேனால் அப்படிங்கிறோம். சுஷுப்னா அதில் தான் இருக்குது. சுஷுப்னாவில் இன்னும் 3 இருக்குது. வஜ்ரினி, சித்ரினி, பிரம்மாலானி சக்கரம் அதில் தான் இருக்குது. இதை தெரியலனாலும் இது நடக்கிறது. இப்போ கையை அசைக்கிறோம். இப்போ நம்ம அசைக்கணும் அப்படின்னாக்க அது பிரெயின்லேருந்து ஆர்டர் சரீரத்தில் இருக்கிற எல்லா சக்கரமும் ஆக்டிவேட்டாக இருக்கணும். சரீரமே கமலாலயம். அநாகதம் சுவாதிஷ்டானம் ருச்சி. அந்த கமலாலயத்திலிருந்து தான் இந்த சரீர கமலாலயத்திற்கு மாத சிவராத்திரியில் இது எல்லாம் கிடைக்கிறது. ஓம் ஸ்ரீம் ப்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. யோகி ஆகணுங்கிறவா இதை 1000 ஜபம் பண்ணுங்க. சாவித்திரி சாதனை யோகி தபஸ் ரொம்ப அவசரம். 6 ஹவர்ஸ் சாதனை பண்ணணும். 2-2-2-2 அதாவது இவ்வளோ செஞ்சால் எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் காயத்ரியை உச்சாரணம் பண்ணணும். உன்னுடைய நாபி சகஸ்ரம் ஆக்ஞா அநாகதம் ஜாகிரதம் ஆறுது அப்படின்னு 1 ஹவர் தியானம் பண்ணணும். அப்போ காயத்ரியை ஜபிக்கணும். மானசீக ஜபம் பண்ணுறதுனால சூஷ்மீகர சக்தி ஜாஸ்தியாகும். மானசீக ஜபம் காயத்ரி மந்திரத்தை மானசீகமாக பண்ணு. சாவித்திரி ஜபம் காயத்ரி ஜபம் சூரிய கிரணம் வருது. எதிரில் சமுத்திரம்
அங்கேருந்து எல்லோ கலர் சூரிய கிரணம் நம்ம மேலே படுறது, சூரியோதயம் நடக்கிறது. உன்னோட யூ ஃபீல் த ஹாப்பினஸ், ஃபுல்லாக ஹாப்பினஸை ஃபீல் பண்ணிக்கோ. மானசீக பலம் வேணும், பலித்தம் பௌதிகமாக கிரியாசீலையாக வேணும். தபசக்தி, உற்சாகம், கிரியாசீலதை வரும். மணிபுரத்தில் சௌவியம் சமான சக்தி அதிகமாகும். அதாவது சிவா பிரின்சிபிள். எஸ் சமயம், இ இந்திரியம், வி வாக்கு, ஏ அர்த்தம். அதாவது நேரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்திக்கிறது. இந்திரியம் நம்மளுடைய சரீரத்தை, இந்திரியத்தை அது ப்ராப்பராக உபயோகப்படுத்திக்கிறது. வி வாக்கு, அனாவசியமாக வாக்கை கொடுக்கக்கூடாது. வாக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணணும். ஏ அர்த்தம்னா ஃபைனான்ஸ். டீப் எமோஷன் கூட கண்ட்ரோல் ஆகுது. சாரீரம் டெவலப் ஆகுது, மானசிகமும் டெவலப் ஆகுது, எமோஷன்லாமும் டெவலப் ஆகுது. சூரிய கிரணம் மணிப்பூரகம் மீது படுறது. மணிப்பூரகத்தில் 10 தளம். அங்கேருந்து சிரசு சஹசிராரத்துக்கு போகிறது, ஆக்ஞா சஹசிராரம் போகிறது. அங்கே விவேகம், சாகசம், டிஸ்கிரிமினேட்டிவ் நாலெட்ஜ் கிடைக்கிறது. அப்புறம் ஹிருதயத்தில் ஸ்ரத்த டெவலப் ஆகும். ஸ்ரத்த அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக செய்கிற வேலை தான் ஸ்ரத்த. ஸ்ரத்த ஒரு கேரக்டர். கோயிங் டு த ஹர்ட். உற்சாகம், கிரியாசீலதை, சயமனம், ஆரோக்கியம், விவேகம், டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ் எல்லாமே சத்பிரவர்த்தி, இது எல்லாமே கிடைக்கிறது. இந்த மந்திர ஜபம் சூரிய கிரணம் பட்டு கிடைக்கிறது. மந்திர ஜபம் செய்யணும். 5 நிமிஷமாக இந்த காயத்ரி சாதனை பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 கோஷத்தை, காயத்ரி சாதனை 5 கோஷத்தையும் இது பண்ணுறது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். இதெல்லாம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். நீங்கள் எப்படி மாஸ்டர் அப்படின்னா, கார் டிரைவிங் பண்ணிட்டு பேசலை? கார் டிரைவிங்கே பண்ணிட்டு பேசும்போது இது ஒன்றுமே இல்லை. அடுத்தது விஞ்ஞானமய கோஷத்தை டெவலப் செய்கிறது. எதையும் ஆலோசிக்கப்படக்கூடாது. இப்போ பார்க்குற பிந்து, சென்ட்ரல் பிந்து சர்வானந்தமய சக்கரம், அதோ முக திருப்புஜம், சர்வ சித்தி பிரத சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்க்கும்போதே ஆனந்தம் வரும். நீ நினைக்கிறது நடக்கிறதுனால தான் ஆனந்தம் கிடைக்கிறது. 1 hour பாருங்கோ, மொத்தமும் யோஜனை பண்ணு. இது மகாகால சக்கரம். இந்த மாஸ்டரோட ஸ்பீச்சை போட்டு கேட்டுட்டே பண்ணும்போது தான் இதெல்லாம் தெரியும். இந்த யந்திரம் உபயோகிக்கணும். இதை விஷுவலைசேஷன் பண்ணிட்டு எங்கே வேணால் போகலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் இதெல்லாம் கேட்குறேள் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது, இதை பற்றின நாலேஜ் இருக்குது. அதனால தான் உட்காந்து கேட்குறேள். 20 நிமிஷம் இதை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டே காயத்ரி, செகண்ட் டே பிராணாயாமம்.
ராம்தேவ் சொன்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. ராம்தேவ் பண்ண யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. பிரெத்து எடுத்து விடும்போது ஹிருதயம், லங்ஸ் இதெல்லாம் பஸ்திரிகா செய்யும்போது ஒவ்வொன்றும் டீப்பாக ஆக்டிவேட் ஆகுது. பஸ்திரிகாங்கிறது இன்ஹேலிங், எக்ஸேலிங். இது நமக்கு ரைட்டில் 2 லோப் இருக்குது, லெஃப்டில் 3 லோப் இருக்குது. ஒவ்வொரு தடவை நம்ம பண்ணும்போதும் அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு நீங்கள் திங்க் பண்ணு. அதெல்லாம் ஜாக்கிரதை ஆறுது. கபாலபாதிங்கிறது எக்ஸேலியம் மட்டும்தான். பிராண, அபான, உதான, வியான, சமான எல்லாமே ஜாகிரதம் ஆறுது. கபாலபாதி பிராரப்தத்தை கூட மாத்துறது. பிராணசக்தி தான் சங்கல்பம். கொஞ்சம் ஜோதிஷம் தெரிஞ்சா, எந்த கிரகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அது தகுந்த மாதிரி நீங்கள் கபாலபாதி பண்ணலாம். நம்ம மண்டையில் வேண்டாத கொஞ்சம் போய் உட்காந்துருக்க அதெல்லாம் கூட வெளியில் போகும். சஞ்சித கர்மா போகும். சங்கல்பத்தோடு பண்ணுங்கோ. எப்போ பார்த்தாலும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை நிறையா படித்தாலும் மார்க் வரல, இந்த காலேஜில் இடம் கிடைக்கல அப்படின்னு இந்த நெகட்டிவாக சொல்கிறோமே, அதை எக்ஸல் பண்ணும்போது அதோட பண்ணுங்கோ. நம்பிக்கை வச்சு பண்ணினா உங்களுக்கு எல்லாம் இது பலன் கிடைக்கும். இது எல்லோரும் கிடைச்சவா சொல்லியிருக்கா. இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதனோட முக்கியத்துவம் தெரியல. இது மூலமாக நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். பரிஸ்திதியில் மாறுவோம். அப்புறம் பாக்ய பிராணாயாமம் ஒரே ஒரு தடவை பண்ணினா போகிறோம். எப்படி பண்ணணும்? இது பாக்ய பிராணாயாமத்தினால ஸ்தூல சூஷ்ம காரண சரீரத்துக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னு சொல்கிறேன். சுவாசம் எடுத்து விடும்போது அஸ்வினி முத்ரை கொஞ்சம் விடும்போது ஆனஸை அப்படியே சுருக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் விடும்போது ஒட்டியான பந்தம், ஸ்டமக்கை டீப்பாக மேலே எடுத்துக்கணும். ஃபுல்லு சுவாசம் விட்டப்புறம் தலை கீழே குனிஞ்சு சின்ன நெக்கை டச் பண்ணணும். அது ஒட்டியான பந்தம். ஒன்லி ஒன் டைம் எனஃப். லோப விலோப இது ஈஸியஸ்ட், சேஃபஸ்ட். எத்தனை நேரம் வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரைட்டு மூக்கு மூடிட்டு லெஃப்ட் மூக்குலேருந்து சுவாசத்தை விட்டுடணும். அப்புறம் லெஃப்டில் சுவாசம் எடுத்துட்டு ரைட்டில் விடணும். ரைட்டில் சுவாசம் எடுத்துட்டு லெஃப்டில் விடணும். இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு, ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு பண்ணணும். இதை தான் பூர்வ காலத்தில் சமுத்திர மந்தனம் அப்படின்பா. 14 ரத்னம் கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிற ரத்னத்தை பற்றி நமக்கு தெரியல. 14 புவனத்தையும் லிங்க் பண்ணுறது. எவ்வளோ வேணால் செய்யலாம். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ரெகுலர் கபாலபாதி 5, பாக்ய பிராணாயாமம் 1 hour இது. அப்புறம் பாக்ய பிராணாயாமம் ஒரே ஒரு தடவை தான். சுவாசம் எடுத்துட்டு விடும்போது ஆனஸை சுருக்கிக்கணும். அஸ்வினி முத்ரை.
அப்புறம் விடும்போது இன்னும் காற்றை விட்டுட்டு நாபியை மேலே இழுத்துக்கணும். ஒட்டியான பத்தம். அப்புறம் கழுத்தை டச் பண்ணி ஃபுல் காற்றை விட்டுடணும். எவ்வளோ நேரம் அப்படி இருக்க முடியுமோ அப்படி பண்ணுங்க. இன்னொன்று, இது மனோலய பிராணாயாமம்னு ஒன்று சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் டைம் வச்சுட்டு பண்ணுங்கோ. நாளைக்கு பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு நிறைய பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாமல் இருக்காதுங்கோ. சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிட்டு வாங்கோ. உங்களால் பண்ண முடியும். முதல்ல எடுத்த உடனே அப்படியே சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு பண்ணாதீங்கோ. ஆசையாக பண்ணுங்கோ, சந்தோஷமாக பண்ணுங்கோ, உற்சாகத்தோடு பண்ணுங்கோ. நீங்கள் யோகி ஆகணுங்கிற அந்த கோலை வச்சுட்டு பண்ணுங்கோ. அடுத்தது மனோலய பிராணாயாமம்னு ஒன்று. இதில் உன் மனசில் என்ன கோரிக்கை எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுலேயும் உனக்கு தீரலை அப்படின்னா நீ இதை சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். பிராணசக்தியோட சங்கல்பத்தோட செய்ய. சமம் காய ஹிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் சிரக சம்பிரேஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திஸ்ஸான் அவலோகயன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கழுத்து, தலை, கழுத்து, பிடரி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ. பத்மாசனம் ரொம்ப பெஸ்ட்டு. பத்மாசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்கோ. ஃப்ரீ மூமெண்ட் வரும். காற்று உள்ளே போகிறது. சுவாசம் எடுத்துக்கிற திருஷ்டி ஆக்ஞா மேலே வைக்கணும். ஆக்ஞாவில் திருஷ்டி இருக்கணும். காற்றை விடும்போது மூக்கு நுனியில் கவனிக்கணும். காற்று உள்ளே போகும்போது ஆக்ஞா, விடும்போது மூக்கு நுனி. இதே ஒரு கிரகப்பிரவேசம்தான். இது பண்ண நிறைய லாபம் வரும். நீ செஞ்சு பாரு, வரும். வரலன்னா உனக்கு செய்ய தெரியலன்னு அர்த்தம். மாக்ஸு சக்தி தான் பிரசன்ன சக்தி. அந்த பிரசன்ன சக்தி பராவாணியில் இருக்குது. பராவாணி மூலாதாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மூக்கு மூலாதாரத்தோட ஞானேந்திரியம் ஆகர்ஷிப்படுது. நீ எதுவுமே கேட்க வேண்டாம், உனக்கே வந்துடும். கோடி மனுஷால யாருக்கும் ஒருத்தருக்கு நடக்காமல் இருக்கலாம். எல்லாமே அக்ஷர ஞானத்தோடு தான் லிங்க் ஆகிருக்கு. மூலாதாரத்துக்கு அக்ஷரம் என்ன? லம். இந்த மூக்கு பாருங்கோ, மூக்கு நுனி எல்லாம் சான்ஸ்கிரிட் லெட்டர் தான், அப்படியே தான் இருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். வம் எங்கே இருக்குன்னு தெரியும். இதான் மனோலய சாதனை. 20 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மேலே இருக்கிற அதை பாருங்கோ. மொத்த அரவிந்தர் லிட்ரேச்சரே இதே தான். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இதை அப்படியே பார்த்துட்டே இருக்க போகிறோம். காயத்ரி ஜபம், சுவாத்தியாயம், சயின்ஸ் 6 ஹவர்ஸில் தபஸ், காயத்ரி சாதனை கலந்து செய்யும்போது அப்சர்வ் எனர்ஜி.
பிராணாயாமம் பண்ணும்போது மூலாதாரத்துலேருந்து சகசிராரத்துக்கு எனர்ஜி போகிறது. சாவித்திரி சாதனை பண்ணும்போது ஒரு காப்பர் காயின் ரொம்ப அவசியம். அதை வச்சுட்டு பண்ணினா ரொம்ப பலன் கிடைக்கும். பசுமாடு வாக்கு சக்திக்கு, பிருத்திவிக்கு பிரதிகா. கோ உபாசனை, கோ உபாசனை பசுவுக்கு மட்டும் செய்யலை, சூரியனுக்கும் செய்கிறோம். குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறவா கோசால போய் கோவுக்கு சேவை பண்ணணும் 21 நாள். அந்த பசுவுக்கு ஆகாரம் கொடுக்கணும், பசு உட்காந்தா உட்காரணும், நின்னா நிற்கணும், பசு நடந்தா நடக்கணும். இப்போ பிளாக்கு ஒரு அப்சர்வ் பண்ணால் அதில் உட்காந்தா தேவைப்பட்ட கலர்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ உத்கீத் பிராணாயாமம் பண்ணணும். மூலாதாரத்துலேருந்து சஹஸ்ராரத்துக்கு அந்த பண்ணணும். மாடர்ன் டெக்னிக்கல் ரொம்ப உபயோகப்படுறது. சாவித்திரி சாதனை பண்ணும்போது ஓம் பூர், ஓம் புவக, ஓம் சுவக, ஓம் மகக, ஓம் தனக, ஓம் தபக, ஓம் சத்யம் தத்சப்துர் வரண்யம் பர்கோ தேவசே தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இதெல்லாம் ரிஷி சொன்ன சாதனை. இது சாவித்திரி சாதனை. இது நம்ம மூளைக்கு போகும்போது அது பிராணசக்தியாக போகிறது. அந்த இது காயத்ரி செய்யும்போது ஆக்சிஜன் கிடைக்கிறது ஹிருதயத்துக்கு. இது பண்ணும்போது பிராணசக்தி தலைக்கு போகிறது. தலைக்கு போய் அது நம்ம உடம்புல எல்லா இடமும் பிரவாகம் ஆகுது. யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். 1 மாதமாக ட்ரை பண்ணுறேன், உங்களை கிடைக்கல, பேச முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் மேதாவில் எழுதியிருந்தேன். குருகிட்ட பேசணும், குருகிட்ட கான்டாக்ட் ஆகலைன்னா பசுமாட்டுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ இவர் சொன்னார் 20 டேஸாக சால்வ் ஆகலை, அப்புறம் பசுமாட்டுக்கிட்ட போய் சொன்னோடனே அது சால்வ் ஆகிடுது அப்படின்னு சொன்னார். அப்போ எதுக்கு அவர் ஃபோன் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா அவர் ஒரு கான்ட்ராக்டர். அங்கே எதுவுமே கான்ட்ராக்டருக்கு வேலை கிடைக்கலங்கிறதுனால ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணார். திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுது, என்னோடய கிட்னிலாம் வேலை பண்ணலை அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நீ பசுமாட்டுக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவருக்கு வேலையே கிடைக்காத வாழ்க்கை பசுமாட்டுக்கிட்ட சொல்லி 4 ப்ராஜெக்டு கான்ட்ராக்ட் கிடச்சிடுது. ஐயோ, இது 4 எப்படி பண்ண முடியும், அவ்வளோ பண்ணுறதுக்கு சௌரியப்படாதே அப்படிங்கும்போது மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் மாஸ்டர் அங்கேயே போய் சொல்லு, பசுமாட்டு தான் இப்போ சொல்லு அப்படின்ட்டா. அப்புறம் அங்கே போய் சொல்லி அப்போ இவருக்கு கிட்னிக்கும் வேலை பண்ணலைங்கும்போது பசுமாட்டுகிட்ட சொன்னதுனால கொஞ்ச நாள் கழித்து இவர் டெஸ்ட் பண்ணால் 2 கிட்னியுமே வேலை செய்கிறது. அது எப்படி வேலை செய்கிறது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பசுமாடு ஃபோட்டோவை வச்சு நம்ம ஃபோன் பூஜை பண்ணலாம். அப்போ நம்ம 4 விதமாக சமர்ப்பணம் செய்கிறோம், சயமனம் செய்கிறோம். மானசிக ஸ்திதி, ஆத்தியாத்மிகத்துக்கு பிரதிகா பசுமாடு, வாக்குக்கு சூரிய சக்திக்கு பசுமாடு பிரதிகா. பசு உபாசனை ரொம்ப விசேஷம்.
இது வாக்கு சூரிய கிரண உபாசனை எல்லாமே பசு உபாசனை பண்ணும்போது கிடைக்கிறது. வசிஷ்டர் ருக்மராஜாவுக்கு சாதனையும் இதான். நம்ம எப்போதும் ரிஷி வாக்குறதெல்லாம் கவனிக்கிறதில்ல. எப்பயாவது குரு வரல, பேச முடியலையா, உன்னோட இதை போய் பசுமாட்டுக்கிட்ட போய் சொல்லு, கன்வே பண்ணு. ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடும் கோமாதா. எந்தவித கஷ்டத்தில் அமெரிக்காவில் போய் ப்ராஜெக்ட்லாம் வரலன்னு அந்த கஷ்டத்தில் அது எல்லாமே பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பலன் நிறைய கிடைக்கிறது. அவருக்கு அது நிறைய கான்ட்ராக்டும் கிடைச்சிது, உடம்பும் நன்னா தேவையாக போச்சு. இப்போ பேராசிட்டமால் சாப்பிட்டாக்க ஜுரம் தேவையாக போகிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் கோதுளி டைம் ரொம்ப விசேஷம். ஜெய குருதேவ்.